ஸ்ரீ சக்கரம் பக்தி மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து பேசுவதில் ஜோதிடர் சரவணாமிர்தம் மற்றற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறேன். ஐயா, உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வர வேண்டும், எனக்கு வர வேண்டும். சொற்குற்றம் பொருட்குற்றம் எது இருப்பினும் அதை மறந்து உரிய கருத்தை மட்டும் உள்வாங்குமாறு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இன்றைக்கு நாம் அனைவரும் சந்திக்க இருப்பது தியாகம் என்ற ஒரு தலைப்பை பற்றி சிந்திப்போமாக. அன்பு என்பது பிரதிபலன் கருதாமல் தருவது பெறுவது தான் அன்பு. இந்த அன்பு எல்லோருக்கும் சாதாரணமாக வந்துவிடும். குடும்பத்தாரிடம் மற்றவர்களும் இருப்பது அன்பு. இந்த அன்பு பிரதிபலன் பார்க்காது. நீ என்ன தர, நான் என்ன தரேன், நீ அது கொடுத்தாதான் நான் இதை செய்வேன், இதெல்லாம் கருதாமல் இருக்கிறது தான் அன்பு. ஆசை என்றது பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, நம்ம குடும்பத்தில் மகன் இருக்கா, மகனை படிக்க வைக்கிறோம், ஒரு மனைவிக்கு ஆடை ஆபணம் வாங்கி தரோம். அப்படின்னும் போது நம்ம பார்த்து கண்டு கழிக்கிறதுக்கு தான் அந்த ஆடை ஆபரணங்கள் மற்றும் எல்லாம் செய்கிறோம். ஆசை, இது வாங்கி கொடுத்து மனைவிக்கு இது நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம சந்தோஷப்படுறதுக்கு உண்டான ஒரு செய்கைகள் ஒரு ஆசையில் வர்றது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, மகனை படிக்க வைக்கிறோம், நாளைக்கு படிக்க வச்சா வளர்ந்த பிறகு நம்மளும் அவன் காப்பாற்றுவான். இன்றைக்கி அவனுக்கு செய்கிறோம், நாளைக்கு அவன் நமக்கு செய்வான். இது ஒரு ஆசை, அந்த அன்பு ஆசை இதில் நடக்குது. இது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு பால் கொடுக்குறோம். அது பால் கொடுக்குறது இயல்பு தான், தாய்ப்பால் கொடுக்குறோம். இதே வீதியில் போக முன்ன பண்ண தெரியாது, யாரோ ஒரு குழந்தை அழுதுக்குதுன்னா ஒரு தாய் ஓடி சென்று தன்னுடைய மார்பகத்திலேருந்து பால் அந்த குழந்தைக்கு கொடுத்தால் அது அருள். இன்னொரு குழந்தைக்கு பிரதிபலன் பார்க்காம அது மாதிரி யாருன்னா கொடுப்பாங்களா? நிச்சயம் மாட்டாங்க. அப்படி யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னாக்கா, யாரோ 1000 கோடியில் ஒருத்தர் இருப்பாங்க, அது குழந்தை அழும்போது தந்தது. ஆக அது மாதிரி ஒன்று இருக்குது. தியாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகாத்மா காந்தியடிகள் செய்தார். அது பெரிய தியாகம் தானே. எவ்வளோ பெருசு, எவ்வளோ படித்தவர், எல்லாம் முற்றும் துறந்தவராக இடையில் ஒரு இடையாடை மட்டும் அணிந்து கொண்டு காந்தியடிகள் செய்தது தியாகத்தின் உச்சம், தியாகத்தின் சிகரம் காந்தியடிகள் செய்தது. இப்படி பல வகையில் அது சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் நமக்கு நாமே பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம்ன்றது ஒரு அடையாளம். ஆக ஆசையுடையவன் விலங்கு அப்படின்றோம், அன்புடையவன் மனிதன். ஆக ஒரு சாலையில் போயிட்டே இருக்கும்போது ஒரு 4 பேர் வர்றான், ஒருத்தன் ஒரு பித்தன் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். நாய் வருது பார், குரங்கு வருது பார், பேய் வருது பார் சொல்லிகிட்டே இருந்தவன் ஜோதி ராமலிங்க சாமி வரும்போது மனிதன் வரான் பார் அப்படின்னு சொன்னதா புராணங்கள் செய்தி. ஆக இதெல்லாத்துக்கும் மேலே அருளுடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவர்கள், தெய்வத்தான் அருள். ஆக இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம கதைக்கு வருவோமாக. இப்போ முதலாக நாம் பார்க்க இருப்பது, சிந்திக்க இருப்பது, சந்திரகுலத்தில் யயாதி மன்னன் ஒருத்தன் வந்தான். அவன் சுக்கிரனுடைய சாபத்தால் காச நோய் மற்றும் ஒரு சில மர்ம நோய்கள் மற்றும் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போது சுக்கிரன்கிட்ட தொடர்ந்து இவன் வேதனைப்பட்டு எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறார், சுக்கிர பகவான் என்ன செய்கிறார், உனக்கு தான் 5 பசங்க இருக்காங்களே, யாராவது ஒருத்தன் உன்னுடைய அந்த நோயையும் முதுமையும் வாங்கிக்கிட்டா உனக்கு பாப விமோசனம் உண்டு அப்படின்போது ஒவ்வொரு மகனாக இந்த சந்திரகுலத்தை உதித்த யயாதி மன்னன், எனக்காகப்பா உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் போப்பா, உனக்கு வேலை இல்லை, நான் இருந்து அனுபவிக்கிறது தான், உனக்கு எண்ணத்தை விட்டு கொடுத்துட்டு நான் கஷ்டப்படுறது. இப்படி 4 பேரும் போயிட்டாங்க. கடைசி 5வது மகன், தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய மகன் வாங்கலே, அந்த 5வது மகன் குரு என்பவன் தந்தையின் மீது அன்பு கொண்டு, தந்தையே உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துரு, நான் என்னுடைய இளமையை உனக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் சௌக்கியமாக சந்தோஷமாக இரு தந்தையே, உன்னால் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இப்போ நான் தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இறைவன் எனக்கு கொடுத்தானே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி செய்கிறான். உடனே சுக்கிர பகவான் ரொம்ப ஆசைப்பட்டு நீ இருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுற, டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போது
தந்தைகிட்ட இருக்கிற காச நோய், மற்ற நோய், வியாதிகள், முதுமை அத்தனையும் குரு என்ற இளைஞன் 15 வயது மகனுக்கு வந்து விடுகிறது. இவனுடைய 15 வயது இளமை எல்லாமே தந்தைக்கு யயாதி மன்னனுக்கு போய்விடுகிறது. இப்படி காலங்கள் பல உருண்டு ஓடுகிறது. தினம் தினம் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு மற்ற 4 மகன்களும் திருமணமாகி அவர்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவனை மட்டும் தந்தையார் யயாதி மன்னன் தனக்காக இவனை செய்தானே, இவனுக்கு எல்லா வசதியும் நம்ம சேர்த்துலாம், எல்லா வசதியும் செய்து கொடுத்தா கூட அந்த வலியை இவன் தானே அனுபவிக்கணும். அதனால் அந்த வலியை அனுபவிச்சுன்னு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். இப்படி ஒரு 50-100 ஆண்டுகள் போகும்போது கடைசியில் அந்த யயாதி மன்னனுக்கே அந்த இளமையை அனுபவித்து மற்ற ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, மகன் அழைச்சி, மகனே நான் போகிறேன், சுக்கிர பகவானே என்கிட்ட இருக்கிறது என் மகனு கூட, என் மகன்கிட்ட இருக்கிறது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுக்க, இப்படி மறுபடியும் ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தது. அப்போது வந்து சந்திர குலத்தில் உதித்த அந்த மன்னன் யயாதி மன்னன் காட்டுக்கு போய் பல துறவரம் மேற்கொண்டு முக்தி அடைஞ்சான்றது அது ஒரு தனி கதையாக போகுது. அப்போது சந்திர குலம்ன்றது தன்னுடைய மகன் செய்த தியாகத்தால் குருலோகம், குரு உலகம், குரு தானே கடைசி மகன், தியாகம் பிரதிபலன் பார்க்காம கொடுத்தான், குருலோகம் அப்படின்ட்டு மாற்றப்படுது. இது தியாகத்துக்காக எடுத்து சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக இன்னொன்று சொல்ல போகிறேன். ஒரு அடர்ந்த காடு, அந்த காடு பார்த்தீங்கன்னாக்கா கொடிய விலங்குகள், எந்த நேரமும் சிறுத்தை, புலிகள் மற்றும் மற்றும் பல வகையான ஒரு கொடூரமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு புலி ஓடி சென்று மானை அடிக்கும், மற்றது முயல் அங்கே போகும், இது இந்த பக்கம் அது பிடிக்கும், பயங்கர அருவிகள் ஓடும், சலசலப்பு சத்தம், யானைகள் பிளிரும், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி வட்டங்கள், ஒளி நிகழ்ச்சிகள், பகல் பொழுதில் கூட அந்த இடம், அந்த மயானத்தில் பயங்கரமாக ஒரு ஒரு ஒளி உள்ளே வராது, அந்த அளவுக்கு என்றால் பயங்கரமான ஒரு காடு. அந்த காட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேடுவன் வேடிச்சு, ஆகுகன் ஆகுகி கணவன் மனைவியாக வேடுவன் வேடிச்சு. அவருடைய பணி என்னவென்றால், இந்த அடர்ந்த காட்டில் யாராவது வழி தப்பி தவறி உள்ளே வந்துவிட்டால் அந்த வனவிலங்குகளிலும் இவர்களை காப்பாற்றி, பொழுது இருந்தால் காட்டினுடைய முனைக்கு அவர்களை விட்டுவிட்டு தன் நிலத்திற்கு வருவது தான் அந்த வேடுனுடைய வேலை. இதுதான் அவன் ஒரு சிவத்தொண்டாக செய்து வந்து கொண்டிருந்தான். ஆகுகி அவனுடைய மனைவி, அவளும் கணவனுடைய மனநிலை எறிந்து குறிப்பறிந்து பணிவிடை செய்வாள். சிவனடியார், சிறந்த சிவன் பக்தை, சிவபுராணம் படிப்பது மற்றும் அனைத்து வகையான தெய்வங்கள் தேவதைகளுக்கு உபசரணைகள் மந்திரங்களை சொல்வது, கணவனுடைய வரவறிந்து செலவு செய்வது, கணவனை எதிர்த்து பேசாமல் அவனுடன் இணக்கமாக அவனுடைய குறிப்பறிந்து பணிவிடை செய்வது. இப்படியே இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு முனிவர், வயது முதிர்ந்தவர், எலும்பும் தோலுமாக இருக்கின்றார், பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கிறது. அந்த கழுத்தில் போட்டு கொண்டிருக்கிற ருத்ராட்ச கொட்டை, நெற்றியில் இட்டு கொண்டிருக்கின்ற அந்த சிவ சின்னங்கள், மஞ்சள் குங்குமம் சகிதமாக அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேடூர் நாகுகன் பார்த்து விட்டான், சாமி எங்கே போகிறீங்க, இந்த அடர்ந்த காடாச்சே, எத்தனை கொடிய விலங்குகள் இருக்கிறது, நீங்கள் போனால் என்ன ஆகும்? அப்படியே மகனே நாங்கள் போகணும். சரி, இப்போ நீங்கள் அந்த காட்டினுடைய முடிவு பகுதியில் நீங்கள் போய் சேர முடியாது, அந்தி மாலை வந்து விட்டது. ஆக என்னுடைய குகையில் நீங்கள் தங்கி இருங்கள், காலையில் நீங்கள் நினைக்கும் இடத்தில் நான் கொண்டு விட்டு வருகிறேன். அப்படியா, சரி வா போகலாம். அங்கேருந்து போகிறார்கள். நேராக வரான், வீட்டுக்கு வந்தோன்னா, ஆஹா இன்றைக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார்களே. அவர் எப்படி என்றால், வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழி அனுப்பிவிட்டு எதிர்வரும் மற்றொரு விருந்தினரை எதிர்நோக்கி காத்திருக்கும் பதிவிரதை அந்த அம்மா ஆகுகை. வாருங்கள் சாமி, அந்த முனிவரின் பாதத்தை தொட்டு வணங்கி பாத பூஜை செய்து 2 குகையில் இருக்க வைத்து அனைவரும் கணவன் மனைவி அந்த முனிவர் அமர்ந்து சிவபுராணத்தையும் மற்ற புராண நிகழ்ச்சியும் கலந்து உரையாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் இரவு நடுநிசி வந்துவிட்டது. அவர்களுக்கு இந்த தேனும் தினைமாவும் மற்றும் இருக்கின்ற
உணவை அவர்களுக்கு தந்துவிட்டு விருந்தோம்பலை சிறப்பாக கடைபிடித்தார்கள். இப்பொழுது இன்னும் ஒரு சிக்கல், அந்த குகைக்குள்ளே 2 பேர் தான் தங்க முடியும். 2 பேர் தான் தங்க முடியும். கணவன் மனைவி தங்கலாம். புதிதாக விருந்தினர் வந்திருக்கிறார். வேடுவனும் அந்த சாமியார் தங்கியிருந்தால் பெண் பள்ளியை வெளியே இருக்க வைக்க முடியாது. ஆக முனிவரை வெளியே விட்டு விட்டு கணவன் மனைவி உள்ளே இருந்தால் அந்த கொடிய விலங்குகள் மூலமாக ஏதாவது ஆபத்து வரும். என்ன செய்வது? தன்னுடைய மனைவி தலை சிறந்த கற்புக்கரசி, இவரோ பழுத்த பழம், தந்தை பேத்தியை போன்று நிலை வயது கொண்டவள் என் மனைவி. இவர் சிவபெருமானை பார்த்த மாதிரியே தான் இவரும் இருக்கிறார். இவர்கள் இருவரும் உள்ளே இருக்கட்டும், நான் வெளியே சென்று காவல் காத்து படுத்துக் கொள்கிறேன் என்று முனிவர் மனைவியும் முனிவரையும் அங்கே தங்க வைத்துவிட்டு, சாமி நான் வெளியே இருக்கேன், அம்மா சாமிக்கு தேவையான பணிவிடை செய் சொல்லிட்டு ஒரு வேடு வந்து வெளியே படுத்துக்கிறார். கையில் வில்லம்பு எடுத்துன்னு அப்படியே சுற்றி முற்றி பார்த்து இருக்கார். கண் அயர்ந்து விட்டது. என்ன பண்ணுது? ஒரு சிங்கம் வந்து இவரை அடித்து சாப்பிட்டுச்சு அந்த வேடுவன்னு. காலையில் அந்த மர குன்றை தள்ளிட்டு அந்த மனைவியும் ஆகுகையும் முனிவரும் வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே கதிரை அடித்து துடிச்சி எழுவா, ஐயோ நாதா, நீ உன்னை விட்டு நான் எப்படி இந்த தனியாக அந்த காட்டில் இருப்பேன், இன்னைக்கு எனக்கு யார் இருக்காங்க, உன்னால தான் ஏன் இப்படி ஆச்சுன்னு சாமியாரையும் திட்டல. சாமி என் நிலைமையை பார்த்தீங்களான்னு சொல்லி கதறி அழுது மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுவாள் தொழுவாள். என்ன பண்ணுவாள்? அப்படியே ஒரு நிலையை கடந்த பிறகு வேடுவன் மீது சாய்ந்து உயிர் பிரிந்து விடுகிறது. இதை கண்டு விட்டவுடன் அந்த முனிவர், வயதான முனிவர், ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, நான் அல்லவா இதற்கு ஒரு காரணம் ஆகிவிட்டேன் என்று அவர் தலையில் அடித்து கொண்டு, என்னென்னமோ நான் கற்ற மந்திரங்கள் வித்தைகள் அனைத்தும் இந்த இளம் தம்பதிகள் இறப்பிற்கு காரணமானதே என்று வருந்தி துடித்து மனமொழிந்து பேசுவதற்கு வார்த்தை கிடைக்காமல் தவிப்பார். ஓரளவு தன்னைத்தான் அசுவாசப்படுத்தி கொண்டு அங்கே இருக்கின்ற பழைய சொல்லிகள் மற்ற எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து ஒரு மீது ஒருவராக அடுக்கி வைத்து தீ மூட்டி திக்குமுக்கி தீ மூட்டி அந்த தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. இவர் பார்த்து இவரும் சொல்லனா ஆற்றுனா துயரில் நனைந்து அந்த வேள்வியில் இவரும் அந்த எரிகின்ற நெருப்பினில் தானும் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வார்கள். அப்போ தியாகம்ன்றது பார்த்தீங்கன்னா, இவரை வெளியே படுக்க வச்சுட்டு இவர் விருந்தமிழ் வச்சு பண்ணார் அந்த தியாகம். அவங்க போயிட்டாங்களேன்னு சாமியாரும் வந்து என்ன பண்ண, எனக்காக 2 உயிர் போச்சுன்னு இவரும் தன் உயிரை தியாகம் பண்ணார். இந்த ஒரு தியாகமாச்சு. அடுத்த இன்னொரு நிகழ்ச்சிக்கு நம்ம வருவோமாக. இதே போன்ற ஒரு அடர்ந்த வனம் காடு. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100-200 வருஷத்துக்கு மேலே உண்டான ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை அதனுடைய விழுதுகளே தாங்கி நிற்கும். பல ஆயிரக்கணக்கான பட்சிகள், பறவைகள், பல வகையான உயிர் ஜந்துக்கள் அத்தனையும் அங்கே குடியிருக்கும். ஒவ்வொரு பொந்தில் பாம்பு இருக்கும், ஒரு பொந்தில் புறா இருக்கும், எத்தனை வகையான இது இருக்கும். மரக்கிளையின் உச்சியில் ஒரு ஆண் புறா, பெண் புறா, கணவன் மனைவியாக இருந்த அந்த புறாக்கள். ஆண் புறாவுக்கு உடல் சரியில்லாத காரணத்தினால் அது சிறை கூட்டிலேயே இருக்கிறது. பெண் புறா உணவை சேகரித்து வந்து ஆண் புறாவுக்கு தந்து அதனை பாதுகாத்து பார்த்து கொண்டிருக்கிறது. இது சமயம் வேட்டையாடுவதையே தொழிலாக கொண்ட கொலை கருவிகளுடன் ஒரு வேடுவன் காட்டிற்குள் வருகிறான். வலையை விரிக்கிறான். அப்படி பறந்து வருகின்ற பொழுது அந்த பெண் புறாவானது அந்த வலையில் சிக்கி கொண்டது. அந்த வேடுவன் வேறு ஏதாவது நமக்கு உணவு கிடைக்குமா என்று வில்லையும் மம்பியும் போன்ற கொலை கருவிகளை கையில் எடுத்துக்கொண்டு காற்றை சுற்றி சுற்றி வருகிறான். சுற்றி வருகின்ற அந்த தருணத்தில் பலத்த மழை ஆரம்பித்து விடுகிறது. அங்கிருந்து தப்பித்தோம் பிடித்தோம் என்று அந்த வேடுவன் கொலை கருவிகளோடு வில் அம்பு ஈட்டியோடு ஓடி வந்து அந்த ஆலமரத்தின் அருகில் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த 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 வலையில் சிக்கியிருக்கின்ற அந்த பெண் புறா பேசுகிறது. தன் கணவன் மேலே இருக்கான கிளையில், ஐயோ நம்ம இல்லத்தில் ஒருத்தன் வந்து தங்கியிருக்கான், மழை வேறு வந்திருக்கு, அவனுக்கு வந்து குளிர் நடுக்கத்தில் இருக்கிறான், பசியால் இருக்கிறான், அவன் வந்து இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வறியவன் ஒரு 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 வறியவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பட்னியோடு இருந்தான்னாக்கா நம்ம செய்த பாவத்தில் அவன் செய்த பாவம் மொத்தமே நம்மளை சாரும். அதனால நீ அவனுக்கு ஏதாவது உணவு கொடு அப்படின்னு சொன்ன உடனே
அந்த ஆண் புறா என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற சுத்தமுத்து இருக்கிற அந்த விறகு சின்ன சின்ன சுள்ளிங்கெல்லாம் ஒடிச்சு கீழே போட்டு ஒரு கல்லால் சிக்கிமிக்கி கல் மாதிரி பண்ணி அது தீ மூட்டுது. அந்த தீ மூட்டின உடனே அந்த வேடு என்ன பண்ணுறான், அந்த தீயை அணைச்சி தொட்டு தொட்டு பார்த்து தன்னைத்தானே அசுவாசப்படுத்திக்கிறான். சூடாகி போகுது. உடனே என்ன பண்ணுறான், அந்த அந்த வேடுவன் பார்க்கும்போதே அந்த நெருப்பில் வந்து அந்த ஆண் புறா வந்து விழுந்துடுது. அப்போ பெண் புறா சொல்லுது, ஆஹா நீங்கள் நல்ல வேலை செய்தீங்க, இவனுக்கு வந்து இந்த வேடுவனுக்கு இந்த நீங்கள் உணவாயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் கூட இந்த வேடுவனுடைய பசிக்கு இந்த உணவு போதாது, நானும் வந்து அவன் அந்த நெருப்பில் போயிடுறேன். வேடுவா நீ வந்து எங்கள் 2 பேரும் சாப்பிட்டு உங்கள் பசியை தணிச்சிக்கோ, சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லும்போது இந்த வேடுவனுக்கு சுருக்குனாச்சு. ஓரறிவு இருக்கக்கூடிய அந்த பறவைக்கு விருந்தோம்பல் தெரியுது, நல்லது புரியுது, நமக்கு சாப்பிடணும்னு பார்க்குது, நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்குது. இனிமேல் நான் கொலை தொழிலை செய்ய மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், மற்ற தீய செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே ஒரு சந்தோஷப்படுத்திக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், இனிமேல் நான் திருந்தி வாழ்வேன் சொல்லிட்டு அந்த எரியிற நெருப்பில் இவனும் விழுந்து மாஞ்சிடுவான். அப்போ தியாகம்ன்றது பார்த்தீங்கன்னா 3 வகையில் பார்த்தீங்கன்னா அந்த புறா இவனுக்கு விருந்தோம்பல் முறையில் இவனுக்கு வருதுன்னு இவனுக்கு உணவாக சமைஞ்சது. இந்த இருவருடைய இறப்புலையும் அந்த வேடுவன் என்ன பண்ணுறான், தன்னைத்தானே தேர்த்திக்கின்னு ஓரறிவு பறவைக்கு இருக்கிற அந்த அன்பு தியாகம் கூட நமக்கு இல்லைன்னு அவனும் தியாகத்தில் தன்னைத்தானே தேர்த்திக்கிறான். இதில் தியாகத்தினுடைய பெருமையை சொல்ல வந்தது நிறைய இருக்குது. இந்த தியாகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவபெருமானும் ஒரு பெரிய தியாகம் செய்திருக்கிறார். அவர் வந்து மர உரி தோளாடை தான் போட்டுக்கிறாரு, பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடைகளை கொடுத்துருக்கிறாரு. அவர் இருக்கிறது மயானத்தில் இருக்கிறார். தியாகம்ன்றதுக்காக சொல்ல வரேங்க, அவர் மயானத்தில் இருக்கிறார். ஆனால் அவருடைய பக்தர்களுக்கு எல்லா இடத்துலையும் மாட மாளிகை கூட கோபுரம் கட்டியிருக்கிறார். இருந்தாலும் அவர் மாட மாளிகத்தில் எதுவுமே இல்லை, சிவபெருமான் மயானத்தில் தான் இருக்கிறார். அது மாதிரி அவர் நஞ்சை உண்டார், பார்க்கடலில் கடையும் போது வரக்கூடிய நஞ்சை உண்டார், அமிர்தத்தை தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தார். அது மாதிரி தியாகம்ன்ற தலைப்பில் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பக்தி ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நீங்கள் அத்தனை பேரும் சிவபெருமானிடம் கேளுங்கள் கேளுங்கள், எதை கேட்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு தர தயாராகத்தான் இருக்கிறது. நீங்கள் தான் கேட்பதே இல்லை, கேளுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று ஒரு வாசகம் இருக்கிறது. இறைவனிடம் கையேந்துங்கள் என்று இன்னொரு வாசகம் இருக்கிறது. ஆக எல்லா மதமும் இறைவனிடம் கேளுங்கள் கேளுங்கள் என்று தான் சொல்லி கொண்டு வருகின்றன. ஸ்ரீ சக்கரம் பக்தி மெய்யன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள்.